நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க அத்தை. ஆ, கொஞ்ச நாளைக்கு நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வாயேன். ஏன், என்னாச்சு அத்தை? தப்பா நினைச்சுக்காத. நேத்து ராத்திரி நீ தூங்க போயிட்ட. அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு ஜுரம், வாந்தி, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க அத்தை? உன் மாமாவும் சுப்புவும் தான் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, எப்ப வர போறாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் வேணா போய். வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. இத பாரு, குழந்தைக்கு உண்மையிலேயே நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சனா நீ குழந்தைகிட்ட நெருங்காம இருந்தாலே போதும். தூக்குனா கொஞ்சனா முத்தம் கொடுத்தா அவனுக்கு ஏதாவது வந்துடுன்னு சுப்பு சொன்னது உனக்கு வேணா கொஞ்சம் ஓவரா படலாம். ஆனா யதார்த்தத்துல அப்படித்தானமா நடக்குது. என்ன சொல்றீங்க அத்தை? நான் தொட்டு தூக்குனா குழந்தைக்கு ஜுரம் வந்துருமா? நான் தொட்டதாலதான் அதுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்லன்னு எப்படி சொல்ற? சுப்புதான் தெளிவா சொன்னாளே, நீ பார்த்தாலே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க அத்தை. சுப்பு நேத்து வந்தவ. இத்தனை நாளா குழந்தை யார்கிட்ட இருந்தது? யார் வளர்த்தது? அத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்ல நீங்களும் நானும் தானே மாத்தி மாத்தி அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் வராத ஜுரம் இப்ப மட்டும் எப்படி வரும்? இத பாரு, இப்படி விதண்டாவாதமா பேசிக்கிட்டு இருக்காத. சுப்பு குழந்தைய பெத்தவ. அவ ஒரு விஷயம் நினைக்கிறா, அது நடக்க கூடாதுன்னு பயப்படுறா. குழந்தை நல்லா இருக்கணும்னா நாம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் நல்லது. வேண்டாம் அத்தை, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க பேசுறது என்ன வெறுப்பேத்துறதுக்குன்னே பேசுற மாதிரி இருக்கு. இது பாருங்க அத்தை, சுப்பு இங்க வந்து இருக்கிறத பத்தி நான் இது வரைக்கும் சூர்யா கிட்ட சொல்லவே இல்ல. இப்போ இந்த நிமிஷம் நான் சூர்யாவுக்கு ஒரு போன் போட்டு சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன மிரட்டுறியா? நான் இதுக்கத்த உங்களை மிரட்டணும்? இது ஏன் வீடு. நான் தான் சூர்யாவோட பொண்டாட்டி. இது என்னோட உரிமை. இவ வந்து ஒட்டிக்க பாக்குறதும் உங்க மூலமா என்ன கார்னர் பண்ண பாக்குறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இதுக்காக தான் ரொம்ப அக்கறையா என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்றீங்களா? ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுல என்ன தப்பு? நீ இங்க இருந்தா குழந்தைக்கு ஆகாதுதான். எனக்கு ஜொரன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு இன்னும் பெருசா ஏதாவது வந்துச்சுன்னா யார் அவஸ்தைப்படுறது? கண்ணு படுறதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு நேத்து இதெல்லாம் யாரும் சொல்லல. காலகாலமா பெரியவங்க எல்லாம் இத பத்தி சொல்லி இருக்காங்க. புள்ள பெறாத ஒருத்தி புள்ள பெத்தவளை பார்த்து வயிறு எரிஞ்சா அந்த கண்ணு சும்மா இருக்காது. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை நிறைய இருக்கு. குழந்தை நம்ம வீட்ல இருந்தப்போ, அது நம்ம குழந்தையா இருந்த போது அவனோட தாயாதான் உன்னை நான் பார்த்தேன். நான் அதை இல்லன்னு சொல்லலையே. ஆனா பெத்த தாய் நேருக்கு நேரா வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு அப்புறமா தான் நீ. இப்ப என்னங்கற? அத்தை வந்துட்டீங்களா? அத்தை, ஐயோ, என் பேரனுக்கு இப்ப எப்படிங்க இருக்கு? டாக்டர் என்னங்க சொன்னாங்க? குழந்தைக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்களா? பதட்டப்படாத, சாதாரண ஜுரம் தான். டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணாரு, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரு. தைரியமா இரு. இப்பதாங்க என் வயித்துல பாலை வத்த மாதிரி இருக்கு. நீங்க குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா நான் துடியா துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு போன் கூட பண்ணலையேன்னு நினைச்சேங்க. நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நெஞ்செல்லாம் பட்டு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமாடா? நானே எவ்வளவு தவிச்சு போயிட்டேனே. சுப்பு எவ்வளவு தவிச்சு போயிருப்பா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு.
வாங்க அத்தை. அத்தை ஒரு நிமிஷம். என்னம்மா? இல்ல சொல்றதா வேணாமான்னு தெரியல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலனா? என்னம்மா அது? உன்னை போய் எப்படி நான் தப்பா எடுத்துப்பேன்? என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல அத்தை, மாமா லாயருக்கு கொடுக்கணும்னு வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு போனப்போ நீங்க வேணான்னு தடுத்து அந்த பணத்தை வாங்கி உள்ள வச்சீங்களே. ம். ஆனா நீங்க வெளியில போனப்போ மாமா மறுபடியும் வீட்டுக்கு வந்தாரு. வந்து என்கிட்ட எதுவும் பேசல. நேரா உள்ள போய் பணத்தை திரும்ப எடுத்துட்டு அவரு வெளியில போயிட்டாரு அத்தை. ராஸ்கல், சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? இதெல்லாம் தப்பு, பண்ண வேண்டான்னு நீயாவது சொல்லிருக்க வேண்டியதானமா? நான் எப்படி அத்தை சொல்ல முடியும்? நானே இந்த வீட்டுக்கு புதுசு. அதுவும் இல்லாம மாமா என்ன தப்பா நினைச்சிட்டாருனா? இன்னைக்கு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். நீ வீட்டை பாத்துக்கோ, நான் வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. வீட்ல யாருங்க? வாங்க சம்பந்தி அம்மா, உட்காருங்க. இத பாருங்க, நான் உங்களோட வெட்டியா வீட்ல உட்காந்து பேசிட்டு போறதுக்காக வரல. மரியாதையா என் புள்ள கொண்டு வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. நான் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த தொப்பையை குறைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பலரும் பல விதமா யோசிப்பாங்க. ஒருத்தன் மல்லாக்க படுக்கும் போது அவன் தொப்பை ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா அவனுக்கு தொப்பையே இல்லை. உன் தொப்பை இப்படி ஏறிட்டே போயிட்டு இருக்கு. யோ, கல்யாண காட்சின்னு நிறைய இருக்குதுயா. நிறுத்துங்க சார், உங்களுக்கே பானை மாதிரி ஒரு தொப்பை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து மேனேஜர், டைட்டிஷியன் கிடையாது. என்னம்மா சொல்றீங்க நீங்க? உங்க புள்ள பணம் கொண்டாந்து கொடுத்தாரா? எப்போ, எவ்வளவு? இப்படி நடிச்சீங்கன்னா கெட்ட கோவம் வரும். உங்க பொண்ணை நீங்க ஜெயில இருந்து எடுங்க, எடுக்காம போங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஏன் வீட்டு காசை எதுக்கு அவளுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தப்பா பேசுறீங்கம்மா. நாங்க எதுக்கு உங்க பிள்ளைகிட்ட பணம் கேட்க போறோம்? இல்லாத ஒண்ணு சொல்லி ஏமா இப்படி அபாண்டமா பேசுறீங்க? யாரு இல்லாதது சொல்றது? என்ன கேனச்சின்னு நினைச்சீங்களா? என் புள்ள உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து தரல? ரெண்டு லட்சமா? என்னம்மா பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் பணம் கொண்டாந்து கொடுக்கலமா? மாப்பிள்ள கீப்லன்னு சொன்னீங்கன்னா மரியாதை கேட்டுடும். எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த நிமிஷம் என் பணம் கைக்கு வந்தாகணும். இல்லனா நடக்கிற கதையே வேற. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை இங்க வந்து போனது என்னவோ உண்மைதான். ஆனா அவர் பணம் எதுவும் கொடுக்கலையே. எங்களுக்கும் பண தேவை எதுவும் இல்லைம்மா. என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட பணத்தை வாங்கி தான் என் பொண்ணு கேஸை நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. வேணாங்க, நான் ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவேன். என்ன மேலும் மேலும் சீண்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. என்னம்மா பண்ண முடியும் உங்களால? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுக்கு இருக்கும். எங்க தரப்புல எந்த தப்புமே கிடையாது. மாப்பிள்ளை எங்க கிட்ட பணம் ஒண்ணும் கொடுக்கல, நாங்க பணமும் வாங்கல. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு கிளம்பி வந்து 2 லட்சம் ரூபாயை எடுத்து வைங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லைம்மா, எங்க பொண்ணை வெளியில் எடுக்கணுங்கிற விஷயத்துல மாப்பிள்ளை தான் தானா ஓடி வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்தாரே தவிர நாங்க அவர்கிட்ட போய் இந்த விஷயமா எந்த உதவியும் கேட்கல. உங்க பிள்ளைக்கு நல்ல மனசுமா, என் பொண்ணோட வாழணும், அவளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நல்ல மனசை நாங்க மதிக்கிறோம். அதை தாண்டி அவர்கிட்ட நாங்க பணம் காசு எதுவும் எதிர்பார்க்கல.
இது உங்களுக்கு புரியல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொன்னா அது உண்மையாயிடும் நம்புறீங்களா? என் புள்ள எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ஆனா சொந்த வீட்லயே பணத்தை திருடி கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு அவனை நீங்க மாத்தி வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். அவாண்டமா பேசாதீங்கம்மா, இதெல்லாம் தப்பு. பொய் சொல்லாதீங்க. கைய நீட்டி நீங்க அவன்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கீங்க. இப்ப இல்லன்னு சொல்லி அதை உண்மையாக்க பாக்குறீங்க. ஏமா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். பொய் சொன்னாதானே அதை உண்மையாக்கணும்னு நான் முயற்சி பண்ணோம். பொய் சொல்லாத ஆளா நீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க? எவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சு உங்க பொண்ண என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். வெட்டி பேச்சுங்கிறது இதாம்மா. நீங்க தான் இப்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இறச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்கம்மா, என் புள்ள என் பொண்ணு 2 பேத்தையும் நான் எப்படியாவது வெளியில எடுத்து ஆகணும். இந்த கேஸ்ல இருந்து மொத்தமா நான் அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு தாமா இருப்பேன். அதுக்கு ஏதோ உதவி செய்யணும்னு வர்றாருன்னா அது உங்க பிள்ளையோட பெருந்தன்மை. அதுக்காக நான் அவர்கிட்ட பணம்லாம் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. அதுக்கான தேவையும் எனக்கு இல்லை. நீங்க கிளம்பலாம். போறேங்க, இப்ப நான் போறேன். ஆனா என் புள்ள உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்த விஷயம் உண்மை மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு, அப்ப நான் பாத்துக்கிறேன். போலாம்ப்பா. அண்ணே, கருவேப்பிலை இருக்கா? என்ன சுப்பு, குழந்தை தூங்கி எழுந்துட்டானா? எப்போ எந்திரிச்சிட்டாக்கா? அத்தையோட விளையாடிக்கிட்டு இருக்கான். குழந்தை அம்மாவோட அரவணைப்புல இருக்கிறத விட பாட்டிக்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நானும் அப்படிதான்க்கா நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலை இங்கேயும் அங்கேயுமா அலாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமாக்கா உங்களுக்கு? நேத்து நைட்டு குழந்தைக்கு பயங்கர ஜுரம் வந்துருச்சு. நானும் என் மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தோம். அடக்கடவுளே, ஏன் திடீர்னு ஜுரம் வந்தது? ஏன் காயத்ரி, நேத்து நீ குழந்தைய தூக்குனியா? ஏங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் குழந்தைய தொட்டா உடனே அதுக்கு ஜுரம் வந்துரும் நீங்க நம்புறீங்களா? அப்படி இல்ல காயத்ரி, நீ புள்ள பெத்துக்க முடியாம இப்ப வரைக்கும் ஏங்கிட்டு இருக்க. நீ குழந்தைய தூக்குனா கண்டிப்பா கண் திருஷ்டி படதான் செய்யும். இதெல்லாம் யாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது அவங்கவுங்களுக்கா தெரியணும். இங்க பாருங்க, மரியாதையா உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. காய்கறி வாங்க வந்தீங்களா, வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ரொம்ப தாண்டி, உனக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்தவளை பார்த்து வயிறு எரிஞ்சா குழந்தைக்கு உடம்பு முடியாம தான் போகும். குழந்தைய தூக்குனியான்னு கேட்டேன், நீ சொல்லு சுப்பு. நேத்து இவ குழந்தைய தூக்குனாளா? தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி கொஞ்ச நாளா? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? அவங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அது அவங்களுக்கே தெரியும். வேணா சுப்பு. ஏங்க, நீங்க இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? நல்லா இருக்குதே, நாங்க காய்கறி வாங்கிக்கிட்டு தான் போவோம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போ. எங்களை வெளியே போ சொல்ல நீ யாரு? இங்க பாரு காயத்ரி, பொறாமப்பட்டு ஒன்னும் ஆக்க போறது இல்ல. முடிஞ்சா உனக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கிற வழிய பாரு. இல்லனா இப்படிதான், எந்த குழந்தைய பார்த்தாலும் ஐயோ நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கலையேன்னு மனசு ஏங்கும். மனசு ஏங்குச்சுன்னா வயிறு சூடாகும், வயிறு சூடாச்சுன்னா மூச்சு காத்தும் சூடாகும். அந்த மூச்சு காத்து குழந்தை மேல பட்டுச்சுன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம தான் போகும். இன்னொன்னு சொல்ற கேட்டுக்கோ, இந்த தெருவுல பெரும்பாலான வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்குதுங்க. எல்லார் வீட்லயும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு காது குத்து அது இதுன்னு 1008 ஃபங்க்ஷன் நடக்குது. எந்த ஃபங்க்ஷனுக்காவது உன்னை யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? கரெக்டா சொன்னக்கா. இந்த மாதிரி குழந்தை பிறக்காதவளை கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் பண்ணா கண் திஷ்டியே காவு வாங்கிடும்.
சொல்லுங்கக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. குட். சொன்னபடி கரெக்டா வேலையை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இங்க வீடே அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு கயல். சம்மந்தி அம்மா இங்க வந்து பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தோட நிக்க போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா 2 வீட்டுக்கும் நடுவுல பார்க்க பெருசாயிட்டே போக போகுது. காலத்துக்கும் சதீஷும் மல்லிகாவும் சேர்ந்து வாழ முடியாதபடி பண்ணாம அவங்க ஓய போறது இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லதுக்கா. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுதான் நான் செஞ்சேன். நல்ல விஷயம் கயல், இப்படியே செய். ஆனா ஸ்டைல கொஞ்சம் மாத்த வேண்டிய நேரம்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கக்கா, நான் என்ன செய்யணும்? புகஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இப்ப நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துறதுதான் உன்னோட வேலையா இருக்கணும். ரெடியா இருக்கேன்க்கா. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சொல்றத கவனமா கேட்டுக்கோ. புரிஞ்சுதா உனக்கு? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஆல்ரைட், பட் கவனமா இருந்துக்கோ. யாருக்கும் உன்னை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியக்கூடாது. நீ ஏன் ஆளுங்கிறது சுட்டு போட்டாலும் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாக்கா. நான் இந்த வீட்டு பொண்ணாதான் இருக்கேன். இந்த வீட்டு பொண்ணாதான் இருப்பேன். நீங்க சொன்ன காரியத்தை கரெக்டா முடிக்கிறது மட்டும்தான் இங்க என்னோட வேலை. குட். இப்படியே இரு. இதுதான் உனக்கும் நல்லது. மாப்பிள்ள, வாங்க மாமா. என்ன திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு எங்களை இப்படி விரட்டி விரட்டி தொந்தரவு பண்றீங்க? மாமா, நீங்க பேசுறது எதுவுமே புரியல மாமா. என்ன புரியல? ஏதோ எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணை காப்பாற்றணும், அவளை வெளியில் எடுக்கணும்னு சொன்னீங்க. உங்க நல்ல மனசுக்கு கோடான கோடி நன்றி சொல்லலாம், கையெடுத்து கும்பிடலாம். ஆனா என் பொண்ணை வெளியில் எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட பணம் வாங்கி தான் வெளியில் எடுக்க முயற்சி பண்றேன்னு உங்க அம்மா வந்து திட்டிட்டு போறாங்களே, இது எந்த வகையில் நியாயம்? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் எப்போவாது உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்டிருக்கேனா? இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லையே மாமா. அப்புறம் எப்படி உங்கள் அம்மா வந்து அவ்வளோ அசிங்கமாக சத்தம் போட்டு போவாங்க? என்னது, எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாம். சத்தியமா எனக்கு தெரியாது மாமா. சரி, அப்படியே வந்திருந்தா கூட நானும் எதுவும் பணம் கொடுக்கல, நீங்களும் எதுவும் வாங்கலன்னு அடிச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே மாமா? வேண்டாம் மாப்பிள்ள, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை விட்டுருங்க. என் பொண்ணை நான் எப்படியாவது வெளியில் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் சம்மந்தப்பட வேண்டாம். நீங்கள் இதில் சம்மந்தப்படுறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால தான் ஏதாவது ஒரு வீண் பழியை சொல்லி உங்களையும் எங்களையும் பிரிக்க நினைக்கிறாங்க. அப்படி பிரிக்க நினைக்கிற ஒரு விஷயத்த மல்லு கட்டிக்கிட்டு சேர்த்து வைக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. எனக்கு என் பிள்ளையும் பொண்ணையும் எப்படியாவது வெளியில் எடுத்தாகணும். அது மட்டும்தான் முக்கியம். தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் எதுலையும் தலையிட வேண்டாம். வேணும்னா உங்கள் காலில் விடுறேன். மாமா, என்ன மாமா நீங்க? நான் விளையாட்டுக்கு சொல்ல மாப்பிள்ள, மல்லிகா விஷயத்தில் இனிமேல் நீங்கள் தலையிடவே வேணாம். மல்லிகாவுக்காக நீங்கள் போய் வக்கீலை பார்க்குறதும் இல்லை அவளை போய் ஜெயிலில் பார்க்குறதும் செஞ்சீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு அது எதுவும் பிடிக்காது. உங்கள் மேலே உள்ள கோபத்தை எங்கள் மேலே காட்டுறாங்க. வீட்டில் வந்து எப்படியெல்லாம் சத்தம் போட்டாங்க தெரியுமா? வேணாம் வேணாம். இதே ஊரில் மான மரியாதையோட கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போச்சு மாப்பிள்ள. பாருங்க, எனக்கு என் பொண்ணையும் பிள்ளையும் எப்படியாவது வெளியில் எடுத்தாகணும். அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய போய் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடாதீங்க. தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் மல்லிகா விஷயத்தில் தலையிடாதீங்க. மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மாமா. வேணாம் மாப்பிள்ள, இனிமேல் நீங்கள் என்ன மாமான்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா அது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. மாமா மாமா சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி,
அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.